ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கோட பேர் மைட்டோகாண்ட்ரியா. பொதுவாக அந்த மைட்டோகாண்ட்ரியா எங்கே இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனல் அப்படிங்கிறத யாருன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா. இன்னைக்கு நம்ம மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்குறோம். இல்லை ஃபேமஸ் யார் சில சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணா அப்படின்னா, கிரேட் சயின்டிஸ்ட் யார் கோலிக்கர் அப்படிங்கிறவர் இந்த இயர் ஆஃப் 1880 வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நீங்க பார்க்குறது பயோபிளாஸ்ட். அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இன்னொரு பேர் வந்து பயோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னது ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு 1894 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் நீங்க பார்க்குறது நேம் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை கொடுத்தது யாருன்னா பெண்டா அப்படிங்கிறவர் 1897 அண்ட் 98 வந்து ரொம்ப ரீச் ஆனது. ப்ளஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியால என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 73% என்ன இருக்கு அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதான் நம்ம ப்ரோட்டீன் இஸ் பாடி ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ரோட்டீன் புரதம் வந்து நமக்கு அதிக அளவு இருக்கக்கூடியது நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில். செகண்ட் நீங்கள் பார்க்குறது 25-30% என்னங்க லிப்பிடு கண்டென்ட் கொழுப்பு அமிலங்கள் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஃபைனலாக ஒரு 5-7% என்னன்னா அதில் ஆர்என்ஏ டிஎன்ஏ. பொதுவாக ஆர்என்ஏங்கிறது ரிபோ நியூக்ளிக் அமிலம், டிஎன்ஏங்கிறது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். நம்ம என்ன சொல்லலாம் மரபு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலும் இருக்குது. இப்போ நம்ம அந்த மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சரில் பார்க்குறது எப்படி இருக்கும், ஒரு ராட் ஷேப்பில் ஒரு போட் ஷேப்பில் இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு விதமான மெம்பரைன்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று அவுட்டர் மெம்பரைன், அனதர் ஒன் இன்னர் மெம்பரைன் சொல்லி. இந்த ரெண்டு மெம்பரைனுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்போட பேர் தான் பெரி மைட்டோகாண்ட்ரியல் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். பெரி மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ். ஸோ இந்த இடைவெளியில நிறைய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஃப்ளூயிட் எதுக்குன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு அந்த ஃப்ளூயிட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. அப்போ இதில் அவுட்டர் மெம்பரைன் இன்னர் மெம்பரைன் இருக்கு. பொதுவாக இன்னர் மெம்பரைன்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நிகழ்ச்சியோட பேர் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதாவது எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவ டிஎன்ஏ வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கு. வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பார்த்தா மேட்ரிக்ஸ்னா மைட்டோகாண்ட்ரியினுடைய மைய பகுதிக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா கிரிப்ஸ் சைக்கிள் அப்படின்னு நடக்குது. இந்த கிரிப்ஸ் சைக்கிள் கண்டுபிடிச்சது யாருன்னா சர் ஹான்ஸ் ஆல்வா கிரிப்ஸ் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மேட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அண்ட் இன்னர் மெம்பரைன் சொன்னோம் இல்லையா, அந்த இன்னர் மெம்பரைன் வந்து உள்நோக்கி அப்படி கொஞ்சம் ஃபோல்டாக இருக்கும். இந்த ஃபோல்டு யாருன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு விரல் போன்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படும். இந்த விரல் போன்ற அமைப்புக்கு பேர் தான் கிறிஸ்டே அப்படின்னு பேர். ஸோ இந்த கிறிஸ்டே மேல நிறைய என்ன இருக்கு, F1 பார்ட்டிகல்ஸ். இந்த F1 பார்ட்டிகளுக்கு ஃபெர்னாண்டஸ் மோரன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேர் ஆக்சிசோம். நீங்க படிச்சிருப்பீங்க ஆக்சிசோம் அப்படின்னு சொல்லி. இது பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு ராக்கெட், ஒரு பேட் மாதிரி இருக்கும், ஒரு ராக்கெட் ஷேப், ஒரு டென்னிஸ் ராக்கெட் ஷேப் மாதிரி இருக்கும். இதான் அந்த ஆக்சிசோம். நீங்க பார்க்கக்கூடிய F1 பார்ட்டிகல்ஸ். அந்த F1 பார்ட்டிகல்ஸ்ல ஹெட் ரீஜன்ஸ் இருக்கும், இது வந்து டெயில் ரீஜன்ஸ் இருக்கு, இது வந்து பேஸ். சரிங்களா, இதுதான் இந்த F1 பார்ட்டிகல்ஸ் ஒரு ஃபெர்னாண்டஸ் மோரன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பேர். அப்போ இதுல நிறைய என்ன செய்யணும், ஸ்டோரேஜ் ஆஃப் ஏடிபி என்னது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், நிறைய எனர்ஜிஸ் வந்து அதில் தான் நிறைய சேவ் ஆகுது. அதனால இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ். இந்த 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்லி யார் நம்ம சொல்றோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா செல் ஆர்கனல்ஸ் தான். ஓகே, அப்போ இதுல கிறிஸ்டே F1 பார்ட்டிகல். நெக்ஸ்ட் ரைபோசோம் அப்படிங்கிறது என்ன, இந்த 70s ரைபோசோம்ஸ் தான் இதில் அதிகமாக பார்க்கலாம். இந்த 70s ரைபோசோம்ஸ் என்னன்னா, இட் இஸ் ஆக்ட் லைக் அ ப்ரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு புரதத்தினுடைய ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிறத யார் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ரைபோசோம்ஸ் தான் சொல்றோம். சரிங்களா, ஸோ இது மைட்டோகாண்ட்ரியா பற்றின முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நம்ம ஃபேமஸாக நம்ம பார்க்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்னா இந்த F1 பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ அவங்க தான் எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த